ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ட்ரிப்பே இல்லாமல் ரோட்டு கடை ஸ்டைலில் செய்கிற ஒரு தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி குழம்ப நம்ம இட்லி, தோசை, பொங்கல் இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். வீட்டில் திடீர்னு காய்கறிகளாக இல்லாதப்ப நம்ம சிம்பிளாக வெறும் தக்காளி, வெங்காயத்தை வச்சே இந்த குழம்பு செஞ்சிடலாம். 5 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் எக்ஸ்ட்ரா 2 இட்லி சேர்த்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 7 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி குக்கரில் சேர்த்துருக்கேன். அது கூட 8 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் போட்டு அதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக 8லேருந்து 9 பச்சை மிளகா நடுவில் கீறி அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி மூழ்கிற அளவு ஊற்றுனா போதும். இப்போ உப்பு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வேகும்போது தக்காளி, வெங்காயம் எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்து வெந்து வந்துடும். இந்த பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 4 விசில் வந்து குக்கரோட ப்ரெஷர் தானாக அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணியை கொஞ்சமாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தக்காளி, வெங்காயத்தை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம வெங்காயம், தக்காளி வேக வச்சு வடித்து வச்சுருந்த தண்ணியையும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கரண்டி இட்லி மாவை தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்து அதையும் இந்த தக்காளியோடு சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி மாவை சேர்க்குறதுனால நம்ம குழம்பு நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 7 சின்ன சைஸ் வெங்காயம், 5-6 பல் பூண்டு இதெல்லாம் சின்னதாக நறுக்கி அதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு கறியிடக்கூடாது. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைய வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டு ஃப்ளேவருக்காக பெருங்காயம் கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றும்போது பொறுமையாக ஊற்றணும். ஏன்னா மேலெல்லாம் தெரிச்சிடாமல் பைய ஊற்றணும். இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துக்கோங்க. இந்த சமயம் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் துருவின வெல்லத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியோட புளிப்பு, நம்ம சேர்த்த காரம் எல்லாமே இதில் சமமாகிரும். எல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மல்லி இலை தூவி எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுட சுட தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. தக்காளி குழம்ப சூடான இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கு மட்டும் இல்லாமல் தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தக்காளி குழம்பை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.